7வது நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு வாரத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளில் 7 முக்கிய நிகழ்வுகளை எடுத்து நாம் இன்று விவாதிக்க உள்ளோம். இது குறித்து விவாதிப்பதற்காக 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஞானி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். வணக்கம் சார். அதே போன்று பதிப்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் பத்ரி சேஷாதி அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த வாரத்தினுடைய 7 முக்கிய நிகழ்வுகளை நியூஸ் 7 ஒரு வரிசைப்படுத்தியுள்ளது. நாம் இன்று 7வது முக்கிய நிகழ்விலிருந்து மிக முக்கியமான நிகழ்ச்சி வரை 7 முக்கிய நிகழ்வுகளை நாம் இன்று விவாதிக்க உள்ளோம். 7வது இடத்தில் நியூஸ் 7 வரிசைப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நடந்த முக்கிய நிகழ்ச்சி என்பது நடிகர் சங்கத்தை மீட்டெடுப்பதற்காக நடிகர் சங்கம் சார்பாக கிரிக்கெட் போட்டி நடத்துவதாக விஷால் அணியினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் சங்கத்தை மீட்போம், அதில் இருக்கக்கூடிய ஊழல்களை தடுத்து நிறுத்துவோம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்று வெளிக்கொண்டு வருவோம், படங்களில் நடிப்பது மூலமாக நடிகர் சங்கத்தை மீட்டெடுப்போம் என்று அறிவித்த அணி தற்பொழுது கிரிக்கெட் நடத்தி அதன் மூலமாக நிதி திரட்டுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இது குறித்து நாம் இன்று விரிவாக விவாதிக்க உள்ளோம். சார், இப்போ இவங்க இந்த பொறுப்புக்கு வரதுக்கு முன்னாடி நடிகர் சங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள், முறைகேடுகள் இதெல்லாம் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம், ஒரு காலக்கெடுவுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களே இளைய தலைமுறையினர் நாங்களே படங்களில் நடித்து இதன் மூலமாக நடிகர் சங்கத்தை மீட்டெடுப்போம், அந்த சங்கத்தினுடைய கட்டிடத்தை கட்டுவோம்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இந்த நோக்கத்துக்காக ஒரு கிரிக்கெட் போட்டி அறிவித்திருப்பது, அதுவும் கமல் ரஜினி 2 பேரும் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு அறிவித்திருப்பது, இதனை எப்படி பார்க்குறீங்க? நடிகர் சங்கத்தை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். தலைவராக இருக்கக்கூடிய நாசர் எனக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர். நாங்கள் 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க. எனக்கு ஜூனியர் அவர் பள்ளிக்கூடத்தில். அதனால் எனக்கு அவர் நீண்ட காலமாக அவர் நண்பராகவே தெரியும். ஆனால் நாசருடைய தனிப்பட்ட நேர்மை, இன்டெகிரிட்டி மேலே எனக்கு சந்தேகம் கிடையாது. அது அவர் நிச்சயமாக எந்த பொறுப்பில் எங்கே போனாலும் அதில் ஒழுங்காகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் அடிப்படையில். அதனால் அந்த விஷயத்தில் ஒரு ஊழலையோ முறைகேடு அம்பலப்படுத்துறலையோ அதை வெளிப்படுத்துறலையோ அடுத்த கட்டத்துக்கு நிறுவனத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிறதுலையோ அது எல்லாம் அக்கறையெல்லாம் அவர் எதுவும் குறைவாக இருக்கும்னு நினைக்கல. ஆனால் இப்படிப்பட்ட அமைப்புகளில் பெரிய பிரச்சனை என்னென்னா, இது ஒரு நிறைய கிளாமர், நிறைய பணம் புழங்கக்கூடிய துறை, அது சார்ந்த ஒரு துறையில் அவங்க இருக்காங்க. இதில் நீங்கள் ஃபண்ட் ரைசிங் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், சினிமா ஹைலி ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸாக இருக்குது. ஆனால் நாங்களாம் ஒரு படம் நடித்து அதுலேருந்து பணம் திரட்டி நடிகர் சங்கத்துக்கு கொடுப்போம்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எந்த காலத்துலையும் ஒர்க் விட்டே ஆகாது. ஏன்னா இன்னி வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த தயாரிப்பாளர், எந்த இயக்குனருக்குமே எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண வாக்குறுதி கொடுக்கும்போது அப்போ இந்த துறையிலே இருக்கவங்களுக்கும் அது தெரியாதா? அப்போ இல்லை, தெரியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால அவங்க சினிமாவில் நடிப்பதன் மூலம் பணம் திரட்டுவோம்னு சொல்லும்போது அது டீட்டெயில்ஸ் அப்புறம் ஒர்க் பண்ணிக்குவோம் அப்படி தான் நினைப்பாங்க. அடிப்படையான விஷயம் இப்போதைக்கு ஃபண்ட் ரைசிங்க்கு அது ஒரு படியாக சொல்லுவோன்னு. ப்ராக்டிக்கலாக என்ன செய்ய முடியும், அவங்க சினிமா மூலமாக பணம் திரட்டினா என்ன செய்ய முடியும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு நடிகரும் தான் நடிக்கிற படத்தில் அவருக்கு வரக்கூடிய சம்பளம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை ஓராண்டு முழுவதும் நம்ம நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துட்றது அப்படின்னு தான் அவங்க கொடுக்க முடியும். இது தவிர வேறு மாதிரி அவங்க ரேஸ் பண்ண முடியாது. கிரிக்கெட் ஏன் போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இது பணம் திரட்டணுங்கிறது தான் முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு வைத்துக்கொண்டால் கிரிக்கெட் ஒரு நல்ல வழி. பணம் திரட்டணும்ன்றது ஒரு குறிக்கோள், பட் ஏற்கனவே என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படின்றத வெளிக்கொண்டு அது ஏதோ நடந்துட்டு இருக்கு. நான் சினிமாவை ரொம்ப கூர்மையாக பார்க்கறது கிடையாது. ஆனாலும் முதல்ல இந்த எஸ்பிஐ சினிமாஸோட போட்ட அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்காங்க. அந்த இடத்துல நடிகர் சங்கத்துக்கே சொந்தமாக ஏதோ கட்டடம் கட்ட போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு இதுக்கு மேலே எனக்கு விவரம் தெரியல. அதனால் அதை தாண்டி முந்தைய சங்கத்தை சேர்ந்தவர்கள் கணக்கு வழக்கு கொடுக்கலைங்கிறதுக்காக நாங்கள் நீதிமன்றத்தை நாட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் நீங்கள் செய்ய முடியும் இப்பொழுதுக்கு. முதல்ல உங்களுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, ஏற்கனவே நடந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை கண்டுபிடித்து அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளில் போகணும். 2வது, இவர்களுடைய காலகட்டத்தில் எந்த ஊழலும் நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும். 3வது, பணம் சேர்த்து நலிவடைந்த கலைஞர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதற்கு முந்தையவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த எஸ்பிஐ சினிமாஸோட போட்ட ஒப்பந்தத்திலிருந்து வரக்கூடிய பணம் பலருக்கும் பயன்படும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்கீங்க. அப்போ மாற்று பணத்தை நீங்கள் கொண்டு வரலைன்னா உங்களுடைய கிரெடிபிலிட்டி போயிடும்.
இப்போ இதற்கு பல வழிகள் எனக்கு தெரியுது. சொந்த பணத்தை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே சொந்த பணத்தெல்லாம் தூக்கி கொடுக்கணுங்கிறது வந்து அவசியமே கிடையாது. ஆனால் திரை நடிகர்களுக்கு ஒரு பெரிய கவர்ச்சி இருக்குது. அதை வணிகத்தோடு சேர்க்கும் பொழுது அதற்கு நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். ஒரு ஸ்டார் நைட், ஏதோ ஒரு தேயாத்தக்கான் டான்ஸ் ஆடுறதுன்னு வச்சுப்போமே, அதை இவர்கள் செய்தார்கள்னா ஒரு ஒரு இரவு நிகழ்ச்சி, அதற்கு ஒரு தொலைக்காட்சி வந்து இவ்வளவு பணம் கொடுக்கும், அதை நேரில் வந்து பார்க்கக்கூடிய ரசிகர்கள் பணம் தருவார்கள். எந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது கூட ஒரு சிக்கலா இருக்கு. அதை நீங்க வந்து உண்மையிலேயே ஹானஸ்டா பண்றதா இருந்தால் அதுக்கு டெண்டர் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஹானஸ்டா நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இது பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கிரிக்கெட்டில் வந்து உண்மை நிஜ கிரிக்கெட்டர்களே இவர்களோட சேர்ந்து பங்கெடுக்க வருவாங்க. இல்லை, இந்த ஸ்டார் கிரிக்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது பதில். ஏற்கனவே வந்து இந்த நடிகர் சங்கத்தில் நடந்த இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கு பின்னணியில் பேசப்பட்ட விஷயங்களே பார்த்தீங்கன்னாலே கல்ஃப் கண்ட்ரீஸில் போய் அங்கே ஸ்டார் கிரிக்கெட் போட்டிகள் ஏற்பாடு பண்ணப்பட்டது இருக்குல்ல, அது ஏற்பாடு செய்த நிறுவனத்துக்கும் சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் தொடர்பு இருந்தது. அவர்கள் விஷால்லாம் அதில் ஆட கூப்பிட்டுருந்த போது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டுகளில் பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்தன. அப்போ அங்கே நடந்த பல்வேறு சலசலப்புகள்னால தான் அவர்களுக்குள்ள மன வேறுபாடு, கசப்புகள் எல்லாமே ஏற்பட்டனு பின்னணிலாம் இருக்கு. நம்ம பாப்போம். இப்போ கிரிக்கெட் போட்டி இவங்க நடக்கும்போது அதனால இல்ல அதெல்லாம் விஷயம். கல்ஃப்ல வந்து ஒரு கமர்ஷியல் கிரிக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயம் பார்ப்போம். தொடர்ந்து பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அடுத்த 6வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த வாரத்தினுடைய முக்கிய நிகழ்வு என்பது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்க தலைவர் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பிரச்சனையை தொடர்ந்து எது தேச துரோகம் அப்படின்ற விவாதம் மிக பெரிய அளவில் பல தளங்களில் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்தும் நாம் இன்று தற்போது விவாதிக்க உள்ளோம். நான் உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இப்போ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விவாதம் சொல்லும்போது எது தேச துரோகம்? இப்போ மாணவர் சங்க தலைவர் அவர் தான் வந்து தேசத்துக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார். ஆனால் அது வந்து ஃபேக் வீடியோ அப்படின்ற ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யார் தேச துரோக வழக்கு தொடுக்குதிருக்காங்களோ அவங்க தான் வந்து தேசத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்ற விவாதம் இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது வந்து உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம் நடத்த வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். முதல்ல வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடந்தது எல்லாமே ஆரம்பத்தில் பிரச்சனைக்குரிய விஷயத்திலிருந்து ஆரம்பித்து இன்று வரைக்கும் நடந்திருக்கிறதுல எல்லா தரப்புலையுமே அரசு தவறு செய்திருக்கிறது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது. முதல்ல அங்கே நடந்த ஒரு கூட்டத்தில் காஷ்மீரி தலைவர்கள் அல்லது அப்சல் குரு, மக்பூல் பட் 2 பேருடைய மரண தண்டனை குறித்து எழுப்பப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அது நடந்த விதம் சரியில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது எப்படி நடந்தது, அதில் என்ன விதமான கோஷங்கள் எழுப்பப்பட்டன, அதனால் என்ன விதமான பிரச்சனைகள் பின்னாடி வருங்கிறத வந்து அவர்கள் யோசித்து செய்தார்களா, இது முதல் பிரச்சனை. இங்கிருந்து ஆரம்பித்து அதை எஸ்கலேட் பண்ணதுக்கு மிக முக்கியமான பொறுப்பும் தவறான அணுகுமுறையாக யார் இதை கொண்டு வந்ததுன்னா அந்த ஏபிவிபிங்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாணவர் அமைப்பு. மிகப்பெரிய பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஆனால் முதல் கீற்று வந்து அந்த டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்கிற ஒரு அமைப்பு பண்ண சில தவறான அவர்கள்ட்டேருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் ஆரம்பிக்குது. அதை ஊதி பெரிதாக்கியது இந்த ஏபிவிபி அப்படிங்கிற அமைப்பு. அவர்களை இப்போ விட்டுடுவோம். ஏன்னா அவர்கள் தான் இந்த ஒரு பெரிய பிரச்சனையை எழுப்பி கொண்டு வந்திருக்காங்க. எது தேசபக்தி, எது தேச துரோகம், இதை நம்ம நிச்சயமாக இதை அனலைஸ் பண்ணணும். எனக்குன்று தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்குது. அது வந்து எவ்வளவு ஒரு நாட்டை பற்றிய, இந்த நாட்டோட இறையாண்மையை பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட்டை வேணாலும் யார் சொன்னாலும் அதெல்லாம் வந்து செடிஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே வராது. தேசபக்தி, தேச துரோகம் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அரசுக்குமே அனுமதி கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து ஒரு உண்மை செயலில், அதாவது நாட்டை பிளவுபடுத்துகிற செயலில், வார்த்தைகள் அல்ல, செயலில் ஈடுபட்டு குண்டு வைக்கிறது, அடிக்கிறது, கொல்றது போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டால்தான் அந்த இடத்துல இறங்கி ஒரு கைது நடவடிக்கையோ தடை நடவடிக்கையோ எடுக்கிறதுக்கு ஒரு அரசுக்கு அதிகாரம் இருக்குது. மற்றபடி பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இன்க்ளூடிங் நாட்டை ஏன் துண்டுபடுத்த வேண்டும்னு ஒருத்தர் வந்து ஒரு அறிக்கையே கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு லிபரலான ஒரு பார்வையிலிருந்து பார்க்கணும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தில் அரசனுடைய தலையீடு இல்லை அரசனுடைய செயல், அரசு பொறுப்பான முறையில் செயல்பட்டுருக்கா? இல்லை, அது ரொம்ப தெளிவாக செயல்படலாம், ரொம்ப தெளிவாக இருக்குது.
பத்ரி சொன்ன மாதிரி அந்த தொடக்கப்புள்ளி வந்து எங்கே வந்துச்சுங்கிறது இருக்குல்ல, அந்த தொடக்கப்புள்ளி ஆரம்ப சிக்கலுக்கு காரணமே ஏபிவிபி தான். என்ன காரணம்னா அவங்க இந்த கூட்டமே நடக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு பிறகுதான் மாணவர் சங்க தலைவர் அதுக்குள்ளே போய் பங்கேற்க வேண்டிய கட்டாயமே ஏற்பட்டது. இல்லாட்டி அவர் போய் பங்கேற்க திட்டமே கிடையாது. கன்னியாகுமார் பங்கேற்றதுல அவர் கன்னியாகுமார் பங்கேற்க வேண்டி வந்ததுக்கு காரணமே இந்த கூட்டமே நீங்க பேசுகிற உரிமை உண்டுன்னு பதிலி சொல்றாரு இல்லையா, அவங்க பேசுகிற உரிமையே கிடையாதுன்னு பேசினதுனால தான் பிரச்சனை. அங்க இருந்து தொடங்குது. இவங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டிங்ல கோஷங்கள் எழுப்பப்பட்டது இல்ல, அவங்கள கைது செய்யறது இல்ல ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதே கூடாதுன்னு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் போது உடனே இந்த பக்கம் எமோஷன்ஸ் வந்து எதிர்ப்பக்கம் போகுது. எப்பவுமே வினை எதிர் வினையாதான மாறி மாறி எல்லாமே நடக்குது. அதான் பிரச்சனை. ஆனா முழு விவாதத்திலே இன்னும் வந்து நிஜமாவே கோஷங்கள் எழுப்பப்பட்டதாக நம்ம வீடியோல பார்க்க இல்ல. அது யார் எழுப்பினாங்க என்னன்றது இஷ்யூலா. கன்ஹையா குமார் ஜவஹர்லால் நேரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய தலைவரான கன்ஹையா குமார் வந்து தேச எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பினதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது ஃபேக் வீடியோ. ஆனால் அந்த டிஎஸ்யூ நடத்திய டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அமைப்பு நடத்தினதுல தெளிவாக சில மாணவர்கள் அந்த சிலர் கோஷங்கள் எழுப்பின அந்த சிலர் யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நடவடிக்கை இல்லாம ஆனா இவரை கைது செஞ்சிருக்காங்க. இவரை தான் ஈஸியா பிடிக்க முடியுதுங்க. அதாவது எனக்கு நீங்க மாட்டிட்டீங்க, உங்களை பிடிச்சதுக்குள்ள பிடிக்க முடியுதுங்கிறத விட இதை வந்து ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு இதை ஒடுக்குவதற்கு அரசு பயன்படுத்துறது, அதுவும் உண்மைதான். அதான் அடிப்படையான விஷயம். ஆனால் ஏதாவது ஒரு ப்ரிடெக்ஸ்ட் வேணுங்கிறது இருக்குல்ல, அதுக்கு இதை ஒரு ப்ரிடெக்ஸ்டாக பயன்படுத்துகிறாங்கிறது தான். ஆனால் ரொம்ப முக்கியமான அடிப்படை விஷயத்துக்கு வருவோம். எது தேச துரோகம், எது தேசபக்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டோம்னா அரசுக்கு கூட சொல்ல உரிமை இல்லைன்னு பதிலி சொன்னார்ல, ரொம்ப முக்கியமான சமயத்தில் ஒரு அரசே தேச துரோக வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க முடியும். அப்போ மக்கள் வந்து அந்த அரசை சரிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஒரு சமூகத்தில் ஏற்பட்டுரும். அப்படி மாறும்போது அரசே மாற்றி அமைக்கக்கூடிய சூழலாம் ஒரு சமூகத்தில் ஏற்படும். அப்போ தேசத்துக்கு துரோகம் செயல் என்பது என்னங்கிறது இருக்குல்ல, அது நம்ம வரையறுக்க அரசின் தலைமையில் இருக்கிறவரு, அரசுல இருக்கக்கூடிய மந்திரிகள், அரசு அதிகாரிகள் எவ்வளவு பேர் இப்ப கூட நம்ம அரெஸ்ட் பண்றோம் இல்லையா. பக்கத்து நாட்டுக்கு வந்து அறிவிச்சதுன்னு யாரு? அதிகாரிகள், ராணுவத்தில் இருக்கிறவர்கள். அப்ப தேச துரோகத்தை யார் செய்யறாங்க? தேச துரோகம் அப்படின்ற டெஃபினிஷன் செயல் அடிப்படையில் தான் அதுக்கு போக முடியும். அவர் சொன்னது ரொம்ப நம்ம அடிப்படையில் செயல் அடிப்படையில் கையும் களவுமாக பிடிப்பவர்கள். ஒரு பேச்சாக நான் இது தேசமாக ஏற்கவில்லை, என்னுடைய தேசம் என்பது வேறுன்னு பேசுகிற உரிமை எல்லாருக்கும் உண்டுங்கிறது தான் பதில் வலியுறுத்துவது.